கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் அந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்கள். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தர்லின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக கூறுகிறது, தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் என்று. ஆம் பிரியமானவர்களே, நாம் பரிசுத்தமாய் வாழ அழைக்கப்பட்ட ஜனங்கள், நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலக பாவத்திற்கு, உலக அசுத்தத்திற்கு, விபச்சார பாவங்களுக்கு, வேசித்தனங்களுக்கு, மோக இச்சைக்கு, இப்படிப்பட்ட காரியங்களிலே அடிமையாய் வாழாதபடிக்கு நாம் பரிசுத்தமாய் வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆசடை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தர்லின தேவனையே அசடை பண்ணுகிறான். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தமாய் வாழ நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டு இருக்கிறார். ஆனால் நாம் அசட்டை பண்ணுகிறோம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தும்படியாக பல பாவ காரியங்களை, துன்மார்க்க காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தமாய் வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதை ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அதை மீறி நடக்கும்போது, அசட்டை பண்ணும்போது நம் தேவனையே அசட்டை பண்ணுகிறோம். பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்த தேவனை நாம் அசட்டை பண்ணுகிறோம். பிரியமானவர்களே, அதை அறிந்து கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தமாய் வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதை ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது, நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருங்கள் என்று. ஆம் பிரியமானவர்களே, நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே பிதாவின் சித்தம். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் கரைதிரை அற்றதா இருக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் கரையற்றதுமாய் பிழை இல்லாதமாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ்கிறோம்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா அல்லது மீறி நடக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் பரிசுத்தத்துக்கு பங்குள்ள பிள்ளைகள், பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டிய பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழும்போது கர்த்தர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலக பாவங்களை தள்ளிவிட்டு இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடுகிறோமா அல்லது இந்த உலக பாவத்திலே, துன்மார்க்க ஜீவியத்திலே அடிமையாய் வாழ்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். பாவம் செய்யும் போது தேவ மகிமை நாம் இழந்து போகிறோம். தேவனுடைய பாதுகாப்பை இழந்து போகிறோம். தேவனுடைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இழந்து போகிறோம். எப்பொழுதெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வாழ்கிறோமோ, துன்மார்க்கமாய் வாழ்கிறோமோ, பாவத்திலே அடிமையாக இருக்கிறோமோ, நமக்கு வர வேண்டிய நன்மைகள் வராதபடிக்கு தடையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அதை அறிந்து கொள்வோம். உலக சிற்றின்மங்களை வெறுத்து, உலக பாவங்களை, அசுத்தங்களை வெறுத்து பரிசுத்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்குவார். நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு விட்டு விடுவோம். அவர் அவருடைய இரத்தத்தினால் கழுவி நம்மை சுத்திகரிப்பார், பரிசுத்தமாய் நம்மை மாற்றுவார். ஹல்லேலூயா. நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பம். தேவனுடைய விருப்பத்தை செய்வோம். தேவன் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரத்துக்கு நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, நன்றியப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. சற்று கொண்டு வருகிற எல்லா தீமைகளுக்கும், மரண பயங்களுக்கும், எல்லின் அதிகாரங்களுக்கும் விலகி பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறார்களோ எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் அங்கீகரிங்கப்பா. என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று வாக்குத்தத்தம் செய்தவர். பிள்ளைகள் என்னென்ன காரியங்கள் கேட்கிறார்களோ எல்லாவற்றையும் செய்து கொடுங்க, ஆசீர்வதிங்க. இப்படி நன்மையினால் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் திருமண காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ திருமண தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க.
யாரெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிறார்களோ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின்கனி ஆசீர்வதிங்க. தடைகளை நீக்கி பிள்ளைகளை அப்பா ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நிறைய சகாயர். என் தேவன் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பொருளாதார தேவைகள் சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க. சூழ்நிலையெல்லாம் சாதமாய் மாற்றி கொடுங்க. யாரெல்லாம் கடன் பிரச்சனையில கஷ்டப்படுகிறார்களோ, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்கப்பா. கையின் பிரயாசங்களை அப்பா பெருக பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு, நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. என் தேவன் பலத்தை கொடுங்க. உடைய கிருபையினால் நிரப்புங்க. உடைய நன்மையினால் நிரப்புங்க, ஆசீர்வதிங்க. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. சத்ரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களுக்கும் விலைக்கு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைக்குள்ளே பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு பாதுகாப்பு. நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.